ஒரு அழகான கிறிஸ்டியன் கோயிலுங்க. ஒரு அரபு நாட்டில் இந்து மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவங்களுக்காக ஒரு கோயில், இந்து கோயிலுங்க. அவ்வளோ அழகுன்னா அவ்வளோ கண்கொள்ளா அழகு. இந்த கிருஷ்ணனை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும், அவ்வளோ அழகு. உடம்பெல்லாம் சிலுக்கும் பாருங்கள். அந்த அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆடிட்டோரியமும் சிறப்பாக அமைச்சிருக்காங்க. அந்த ஆடிட்டோரியத்தில் இன்றைக்கி விளக்கு பூஜை நடக்குது. ஏறக்குறைய 108 பெண்கள் பிரமாதமாக அந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிறாங்க. இது இந்து மக்களுடைய புனிதமான ஒரு கிருஷ்ணன் கோயில். இது பாருங்கள், அரபு நாட்டில் இவ்வளோ அழகான ஒரு கிருஷ்ணன் கோயில், மிக சிறப்பான ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் இங்கே வந்து வழிபடுறாங்க. கிருஷ்ணன் ரொம்ப அழகாக, அவ்வளோ அழகாக பிரமாதமாக இங்கே ஜொலிக்கிறார். இங்கே இந்த பூமி ஒரு இந்து பூமி, ஆனால் நாடு அரபு நாடு. ஆனால் மக்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களுக்காக அவர்கள் மதிப்பளித்து அவர்கள் இங்கே ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். ஒரு அழகான விளக்கு பூஜை, சுமங்கலி எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பிக்கிறாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்க, குழந்தை குட்டிகள் நல்லா இருக்க, எல்லாம் வளம் பெருக. எப்படி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இந்த விளக்கு பூஜை ஒரு சிறப்பாக இருக்கோ, அதே மாதிரி இந்த மஸ்கட்லேயும் அந்த அரபு நாட்டிலையும் இந்த இந்து மக்கள் ஒன்றா சேர்ந்து சிறப்பாக பண்ணுறாங்க. இது தேசமங்கை மங்கையரசி கிருபானந்த வாரியாருடைய சிஷி. அவங்களும் சொற்பொழிவு கொடுக்குறதா இங்கே வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி பாருங்கள். என் மனைவி அந்த சுபா அவர்களும் திருமதி சுபா அவர்களும் இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு அவங்களும் அங்கே அந்த அந்த அழகு பாருங்கள், அம்மனுடைய அழகை மேடையில் ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காங்க. அவங்க சமயபுரம் மாரியம்மனே வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது.